ராங் டன் ஷா ஜிக்ஷா இந்த மாதிரி கொடூரமா ரத்தம் தெரிக்கிற மாதிரி படங்கள்லாம் விரும்பி பாக்குற ஆளுங்களா நீங்க இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. ரோட்டு ஓரத்துல பேக்ல பொட்டி கடை மாதிரி வச்சு சின்னதா வியாபாரம் பண்ணிட்டு இருக்க ஒரு பையன். அந்த பையன் கிட்ட 2 பசங்க வந்து சிகரெட் இருந்தா கொடுங்க, ஆனா என்கிட்ட காசு இல்ல, நீங்க சொல்ற எந்த வேலையா இருந்தா நாங்க செய்யறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா வெறும் சிகரெட் மட்டும் இல்ல நிறைய பணமும் கிடைக்கும் அப்படின்னு என் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு திருடவாங்க, அங்க கிடைக்கிற பணத்துல ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இவங்களும் ஓகேன்னு அந்த பையன் கூட ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு திருட போறாங்க. அதுல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள நுழைறாங்க. வீடு ரொம்ப இருட்டா இருக்கு. டார்ச் அடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுல என்னென்ன இருக்குன்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களை கூட்டிட்டு வந்து அந்த பையன் சொல்றான், அவங்க ரொம்ப பாவம் இல்ல அப்படிங்கிறான். இவங்க 2 பேரும் யாரா பாவம் அப்படின்னு கேட்டா, நீங்க தாண்டா அப்படின்னு கத்தி எடுத்து சதக்குன்னு அவன் கூட்டிட்டு வந்து அந்த 2 பசங்களையும் குத்த ஆரம்பிக்கிறான். இவன் குத்துற மெத்தட் எப்படி இருக்குன்னா, இவன் ஈஸியாவே கழுத்தறுத்து போட்டு சீக்கிரமா கொன்றலாம். ஆனா வேணுன்னு வயிற்றுலயும் முதுகுலையும் மாறி மாறி 10-20 தாட்டி குத்தி அவங்கள கொடூரமா கொலை பண்றான். கொன்னுட்டு அந்த வீட்டோட லைட் ஆன் பண்ணிட்டு அவன் உட்காரான். பார்த்தா இது அவனோட வீடு தான். இவனுங்களை கொல்றதுக்கு தான் இவனுங்களை இங்க கூட்டிட்டே வந்திருக்கான். அப்பன்னு பார்த்து திடீர்னு அவங்க அம்மா கதை திறந்துட்டு உள்ள வராங்க. ஐயோ என்னடா பண்ணிருக்க அப்படின்னு பார்த்து பதறி ஓடுவாங்கன்னு பார்த்தா, ஓஹோ இன்னைக்கு 2 பேரா, சீக்கிரம் அவங்கள பாத்ரூம்குள்ள எடுத்துட்டு வா அப்படின்னு பாத்ரூம்குள்ள அந்த பசங்களை போட்டு கையை காலு உடம்பு எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா ஏதோ கொடூர ஃபேமிலி ஆட்டக்குது. இவனுங்களை துண்டு துண்டா வெட்டி எங்க கடல்ல வீச போறாங்கன்னு பார்த்தா அந்த வெட்டப்பட்ட மனித உடல்களை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இந்த அம்மாவும் அவனும். எந்த மாதிரினா, நாம எப்படி ஒரு நாள் சிக்கன் எடுத்து நைட் இட்லியோ தோசையோ சுட்டு ஃபேமிலியா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்போம், அந்த மாதிரி இவங்க மனுஷங்களை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்னல, இதுதான் கதையே. இவங்க ஒவ்வொருத்தங்களையா கடத்திட்டு வந்து அவங்கள கொடூரமா கொலை பண்ணி அவங்களைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஃபுல் படத்துலயுமே நடக்கும். இவன் ஃபர்ஸ்ட் கொண்டு அந்த 2 பேரும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க, சீக்கிரமா கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவ அடுத்ததா பொண்ணுங்களை கொலை பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கொடூரமா கொலை பண்ண ஆரம்பிப்பான் எல்லாத்தையும். இந்த படத்துல கதை, ஸ்கிரீன் பிளே, ட்விஸ்ட் இந்த மாதிரி பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. இதுல வர அந்த அம்மா பையனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, ஆனா அது ரொம்ப பழசா இருக்கேடா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா ஃபீல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை மீறி இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ்லாம் கிடக்கு.